வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு, தேர்தலில் நிற்க போறாரு, பரபரப்பாக பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம், நேர்காணல்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் திரைத்துறைக்கு வந்து 33 ஆண்டுகள் ஆயிடுச்சான். அதனால் தாவேக, அதாவது அவர் விஜய் கட்சியினுடைய மகளிர் அணியெல்லாம் சேர்ந்து ஒரு தங்க தேரை இழுக்க போகிறாங்க. சென்னை இந்த மாங்காடு பக்கம் நினைக்கிறேன். இந்த செய்தி வந்து பரபரப்பாக இருக்குது. இது தாவேக தொண்டர்கள் மகிழ்ச்சியாக பரப்புகிறாங்க, பெண்கள் எல்லோரும். இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு அரசியல் களத்துக்கே இப்போ தான் 1 மாதம் தான் வந்திருக்கிறாரு. 1 மாதத்தில் இவரை தங்க தேரில் வச்சு இழுக்கணுங்கிறாங்க, இவரை கடவுள் ஸ்தானத்தில் வைக்கணுங்கிறாங்க. இவர் ஒரு பண்ணையார் மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வந்து நேரில் பார்த்து வாங்கணும் அப்படிங்கன்னா, இது என்ன மாதிரியான மைண்ட் செட் பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆரை உண்மையிலே கடவுளாக பார்க்குற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மாசு இருந்தது. அவர் ஒரு பக்கம் காரில் போகும்போது காரை மறித்து, ஐயா நீங்கள் இறங்கி வயல்வெளியில் நடந்துட்டு போகணும், அது நடந்தால் எங்களுக்கு நல்லா பொண்ணு விளையிற பூமியாக மாறும் அப்படின்னு. இந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை மக்கள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த விஜய் போன்ற புதுசாக அரசியலுக்கு வர்றவங்கலாம் சொல்கிறது என்ன, இந்த 2 கட்சிகளும் படோடோபமாக இருக்கிறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க, தனி மனித துதி இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே. அவங்க ஆட்சியில் இருந்த கட்சி, ஆளுங்கட்சியாக இருந்த எதிர்கட்சி, இப்படியாக இருக்கின்ற அவர்களே ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது, கட் அவுட் வைக்கக்கூடாது, ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது, கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னு நீங்களே பேசியிருக்கீங்களே. ஒரு ஆடியோ லான்ச், உங்களுக்கு பேரே முதல்ல ஆடியோ லான்ச் அரசியல்வாதி தான். அப்போ வந்து நீங்களே கடுமையாக விமர்சனம் பண்ணிலாம் பேசியிருக்கீங்க. இப்போ கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட உங்களால் ஜெயிக்கலை. ஆனால் நீங்கள் உங்களை தங்கத்தேரில் இழுக்கிறதுக்கு, நீங்கள் அதுவும் திரைத்துறைக்கு வந்து 33 வருஷம் ஆச்சா. அரசியல் களத்துக்கு வந்து 1 மாதம் கூட ஆகலை, ஒன்றுமே மக்களுக்கு செய்யலை, நீங்கள் ஒன்றுமே ப்ரூவ் பண்ணலை. இந்த நிலையில் நீங்க சினிமா துறைக்கு வந்து 33 ஆண்டுகள் ஆனதற்கு உங்க கட்சிக்காரங்க, அதாவது உங்க அரசியல் இயக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு தங்கத்தேர்ல இருக்க போறாங்கன்னா, அப்போ உங்க அரசியல் கட்சிங்கிறது இப்படி சினிமா நடிகர்களுடைய விசிலடிச்சா குஞ்சாலா மட்டும்தான் இருக்க போதா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. நீங்க 33 வருஷம் வந்ததுக்கு எதுக்கு தங்கத்தேர் இழுக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் அப்படி எதுக்குங்க தங்கத்தேர் இழுக்கணும்? இன்னைக்கு கலைஞருக்கு பேனா செலை வைக்கணும்னு சொன்னா அதை ஒரு கட்சியினர் வந்து எதிர்க்கிறாங்க. அது எப்படி 80 ஆண்டு கால பொது வாழ்க்கை இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், இது யார் பணம், இது என்ன செலவு அப்படின்லாம் பேசக்கூடிய அளவுக்கு, விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா ஒரு அரசியலுக்கு வந்து 1 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் உங்களை தலைவா கடவுள் ஃப்ளெக்ஸு உங்களுக்கு வந்து இழுக்கணும், தங்கத்தேர் வச்சு அப்படி பெண்கள்லாம் உங்களுக்கு இழுக்கிறாங்க, உங்களை கடவுளா வைக்கிறாங்க, கோவிலில் உங்களுக்கு பூஜை செய்கிறாங்கன்னா, உங்களுடைய தொடக்கமே இவ்வளவு மோசமாகவும் பிற்போக்காகவும் தனி மனித தூதியை கொண்டாடும் விதமா இருக்கே. இது எந்த விதத்துல நியாயமா அமையும்? நீங்க ஏதோ இதையெல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு எளிமையா இருக்க போறேன், மக்கள் எளிமையா இருக்கணும், நான் எளிமையா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. இப்ப 2 திராவிட கட்சிகளை பத்தி நீங்க விமர்சிக்கிறீங்க, அது விமர்சிக்கான தார்மீக உரிமையே இதுல அடிபட்டு போகுது. பெரிய பெரிய ஃபிளெக்ஸ் வச்சுக்கிறாங்க, அவங்க இது பண்ணிக்கிறாங்க, மாநாடு நடத்துறாங்க, செலவு பண்றாங்க, அப்சா பூச்சாங்கிறீங்களே. நீங்க தொடங்கும் போதே இவ்வளவு இப்படி ஒரு தங்கத்தேரை வச்சு இழுக்க, உங்களை கடவுளை மாதிரி இழுக்கணும். நீங்க சினிமா துறைக்கு வந்ததுக்கு எதுக்கு இது பண்ணணும்? நீங்க சினிமா துறைக்கு வந்ததுக்கு எதுக்குங்க உங்க கட்சிக்காரங்க வந்து கொண்டாடணும்? அப்ப தொடக்கமே எவ்வளவு தப்பா இருக்கு பாருங்க. மக்கள் அங்க விழுப்புரத்துல பாதிச்சிருக்கான், விக்கிரவாண்டியில பாதிச்சிருக்கு, பாண்டிச்சேரி, சேலம், ஏற்காடு, கிட்டத்தட்ட இத்தனை மாவட்டங்கள் மக்கள் பாதிச்சு நிக்கிறாங்க. இந்நேரம் களத்துக்கு போய் அங்க நீங்க நின்று இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்கள ஆற தழுவி இருக்கணும், என்ன நாங்களாம் இருக்கோம்னு சொல்லணும், உங்களுக்கு துயர் துடைக்கிற வரையும் நான் விழுப்புரத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லணும். ஆனா நீங்க வசதியா ஒரு ரிசார்ட் மாதிரி ஏரியால அப்படி உட்காந்துக்கிட்டு, நிழல்ல உட்காந்துக்கிட்டு, வெயில் படாம மழை படாம எல்லாத்தையும் டிவியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிபிஷியலா எடுத்து கொடுத்து பண்றீங்க. உலகத்திலேயே பாதிக்கப்பட்டவங்க வந்து உதவி செய்யறவங்களை தேடி வந்து வாங்கினது இதுங்க தான். நாளைக்கு ஆஸ்பத்திரியில ஏதாவது அடிபட்டு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவங்க அப்படியே மாவு கட்டோட தூக்கிட்டு வந்து பனையூர்ல வந்து காமிக்கணும், ஐயா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஐயா உங்களை பார்க்க வந்தேயான்னு. இதுல யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியல. பாதிக்கப்பட்ட விஜயை பார்க்க எல்லாரும் வந்திருக்காங்களா? அது என்ன மாதிரி ஆட்கள் தெரியல, அவங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னே தெரியல. இல்லை விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களா, உண்மையிலே புயல் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களான்னு தெரியல. ஒரு அரசியல் கட்சி தொடங்கி 1 மாசம் ஆகுறத பிடிச்சு இது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு களத்துல இறங்கி வேகமா இறங்குவதற்கு பதிலாக நீங்க வந்து இப்பதான் வந்து மதச்சார்பற்ற ஆன்மீக அரசியலா ஏதோ நீங்க பேசுறீங்க. கொள்கை என்னன்னு கேட்டா என்னமோ சொல்றீங்க, திராவிடம் தான், தமிழ் தேசியம் தான், ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கு, மதச்சார்பற்ற ஆன்மீகம், என்ன மதச்சார்பற்றன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு தெரியல, என்னென்னமோ சொல்றீங்க. இதுதான் கருத்து, இதுதான் தத்துவம் அப்படின்னு பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. பெரியாரை பிடிக்குங்கிறீங்க,
பெரியார் வடவர் எதிர்ப்பு பேசினாரு, டாக்ஸ் பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுக்கு வரி வரலைங்கிற எதிர்த்து பேசினாரு, இந்தி எதிர்ப்பு பேசினாரு. பெரியாருடைய இந்த கொள்கையெல்லாம் உங்களுக்கு உடன்பாடா? இடபிள்யூஎஸ் 10% உங்களுடைய ஒரு நோக்கம் என்ன? அது குறித்து உங்க கருத்து என்ன? இடபிள்யூஎஸ் 10% ரிசர்வேஷன் குறித்து இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சுற்றி அரசியல் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு தங்கத்தேர் இழுக்கணுங்கிறது தான் முதன்மையா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப உங்களுக்கு ஏற்கனவே விமர்சனம் போயிட்டு இருக்கு. இவர் என்னங்க வரவங்களையெல்லாம் இவர் இடத்துக்கு வர வச்சு பார்க்க வைக்கிறாரு. நாளைக்கு ஓட்டு கேட்கவாது இவர் மக்கள் குடிசை பகுதிக்கு போவாரா? இல்ல க்ரௌடு அதிகமாயிரும் அப்படின்ட்டு நீங்க குடிசை பகுதிக்கெல்லாம் போக மாட்டீங்களா? க்ரௌடு அதிகமாயிரும், அதனால நான் அந்த இடத்துக்குலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த செய்தி வருது. விஜய் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே தடுத்து நிறுத்தி இருக்கணும். எதுக்கு? எனக்கு நான் என்ன சாதிச்சிட்டேன்னு தங்கத்தேர்ல வச்சு நீ இழுக்கிறீங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை பற்றி என்ன விமர்சனம்? பண்ணையார் மாதிரி நடந்துக்கிறாங்க, பணக்காரரா இருந்துக்கிறாங்க, தனி மனித துதியில இது பண்றாங்க, பிளெக்ஸ் வச்சுக்கிறாங்க, கட் அவுட் வச்சுக்கிறாங்க. அப்படிதானே நீங்களாம் திரைப்படங்கள்ல வசனம் பேசுறீங்க. இந்த அரசியல் கட்சிகள் உனக்காக நாங்க வேர்வை சிந்தனுமா, ஏழைகளோட ரத்தம் ஆச்சா பூச்சான்னு வசனம் பேசி கைத்தட்டி தானே இன்னைக்கு அரசியல் கட்சி வரையும் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க வந்து அடுத்த நாளே உங்களை எல்லாரும் கடவுளா நினைக்கணும், அடுத்த சீட்டே உங்களை முதலமைச்சர் சீட்டு கொடுக்கணும். இது ஒரு பிற்போக்குத்தனம் இல்லையா? உங்க கட்சியை சேர்ந்த பெண்கள் மகளிர் அணியினர் இதுக்குதான் இருக்கிறாங்களா? மக்களுக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேள்வி கேட்கறதும் போராடுறதுக்குள்ள தாவைக்கா நிக்கணும். இன்னைக்கு இந்த மகளிர் அணி எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி இருக்கலாமே. அங்க போய் போராட்டம் பண்ணலாம் இல்ல, அரிட்டாம்பட்டியில போய் போராட்டம் பண்ண வேண்டியதானே. எங்க மலையை காப்பாத்து, எங்க அழகர் மலையை காப்பாத்து, எங்க சமண கோயிலை காப்பாத்து, எங்க தமிழ் மண்ணை காப்பாத்துன்னு போராட்டம் பண்ண வேண்டியவங்க விஜய் வந்து 33 வருஷம் சினிமாவில் அடிச்சிட்டாராம். 33 வருஷம் சினிமாவில் அவர் என்ன செஞ்சாரு? இவர் சம்பாதிச்சாரு, அதை வேணா சொல்லலாம். அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு. அவர் சம்பாதித்ததை தவிர்த்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்ன பேசினாரு? அசீனை பார்த்து உள்ளாடையோட நிக்கிறேன்னு பேசினாரு. அசீனுடைய உள்ளாடை குறித்து ஒரு படத்துல பேசினாரு. அந்த படத்துல போலீஸாவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளையா இரு, ஆம்பளையாவே இருந்தாலும் ஆம்பளைக்கு மதிக்கணும், ரவுடியாவே இருந்தாலும் ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை அடிமைன்னு பேசினாரு. இந்த மாதிரி படங்கள் நடிச்சு கைத்தட்டு வாங்கி அது மூலமா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வாங்கியிருக்காரு. இல்ல 33 வருஷம் அவர் சினிமாவில் என்ன மகேந்திரன் மாதிரி தரமான படங்கள் நடிச்சிருக்காரா? பாலுமகேந்திரன் மாதிரியா? பாயராஜா மாதிரி எதுவும் திரையுலகை மாற்றி ஸ்டுடியோக்குள்ள இருந்து கிராம வீதிகளில் கொண்டு வந்தாரா? எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆபாச டான்ஸு, தனி மனித துதி, ஹீரோயிசம், ரசிகர்களை வந்து கிளர்ச்சியில செய்வது, சிகரெட்டு தம்முன்னு வழக்கமான எல்லா நடிகர்களும் செய்யறது தான் இவர் செஞ்சாரு. இதுல சாதிக்க என்ன இருக்கு? மக்களுக்கு என்ன? காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, ஈழம் எவ்வளவோ இருக்கே. இது பத்தி ஏதாவது போராட்டங்கள் நடத்தி இது பண்ணாரா? ஏதாவது சாதிச்சிருக்கணும்ல. இத்தனை ஆண்டு காலம் தமிழ் சமூகத்திற்காக இவர் பாடுபட்டவர், ஈழ விடுதலைக்காக குரல் கொடுத்தவர், தமிழ்நாட்டின் மாநில சுயாட்சிக்காக பாடுபட்டவர். குறைந்தபட்சம் தமிழ் திரையில இருக்கக்கூடிய பேன் இந்தியா கான்செப்ட்ல நம்மளையெல்லாம் வட இந்தியா ஒதுக்குறாங்க. அதுக்கு இந்த கன்னட நடிகர் சுதீப் கூட கண்டனம் தெரிவிச்சாரு. அப்பெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு, எதுவும் கேட்க மாட்டீங்க. ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன்னா, தங்கத்தேர்ல வச்சு இழுக்கிற அளவுக்கு என்னங்க சினிமால அவங்க சாதிச்சாங்க? அந்த சினிமால சாதிச்சாலும் அது அவர் பணம் ஈட்டக்கூடிய விஷயம் தானே. நாளைய தீர்ப்புல அவர் சம்பாதிச்ச பணமும் இப்ப கடைசியா சம்பாதிச்ச பணமும் ஒன்னா? 1000 கோடி 3000 கோடி கிட்ட பணம் எக்கச்சக்கமா சேர்த்திருக்காரு. இதுல பெருமைப்பட என்ன இருக்கு? தமிழ் சமூகம் பெருமைப்படவும் தமிழ் சமூகம் பயன்படவும் ஒண்ணுமே இல்லையே. அவர் கோடீஸ்வரன் ஆயிருக்காரு, அவர் சம்பாதிச்சிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு எதுக்கு தங்கத்தேர் இழுக்கணும்? இன்னைக்கு நீங்க வந்து திமுக சரியில்லைங்கிறீங்க. ஏன்னா திமுக வந்து மலையிலையும் வெளியிலையும் போய் சிஎம், டெப்டி சிஎம், மினிஸ்டர் எல்லாரும் போய் நிக்கிறாங்களே. நீங்க என்னன்னா இந்த நேரத்துல தங்கத்தேரை வச்சு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உங்களை சீமான் வேற ஆதரிக்கிறாரு. தம்பி விஜய் செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சீமான் வேற ஏன்னா அவரு மற்றவர்களை விமர்சிக்கிறாங்க. விஜய் வந்து யாரையும் போய் பார்க்கறத சரிதான் அப்படிங்கிறாங்க. அப்ப இது என்ன மாதிரியான அரசியல்? நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் மாற்று அரசியலை உண்டு பண்றோம், சமூகத்துக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட ரொம்ப மோசமாகவும் பின்னடைவாக தானே இருக்கு. இவ்வளவு தனி மனித துதி, தலைவர் மனநிலை, கடவுள் மனநிலையோட நீங்க வரீங்கன்னா நீங்க இருக்கிறதுல இன்னும் பிற்போக்கா தானே போயிருப்பீங்க. இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒரு முற்போக்கு சிந்தனையை வளர்த்து வச்சிருக்கு. மாறி மாறி ஒவ்வொருத்தரும் நான் தான் முற்போக்குவாதி, நான் தான் பகுத்தறிவாதி, நான் தான் பெரியார் மண்ணுக்கு உரின்னு சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க இவங்க 2 பேரையும் ஒழிக்க போறேன்னு வந்துட்டு எவ்வளவு பிற்போக்கான அரசியலை எடுத்த உடனே ஒரு தனி மனித துதி, ஒரு முகஸ்துதிக்கு ஆளாகக்கூடிய ஒரு பண்ணையார்த்தனமான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நீங்க கவனமா கவனிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நீங்க ரசிகர்களா இருப்பது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு தலைவர்களா, அரசியல்வாதிகளா, தொண்டர்களா மாறிய பிறகும் நாங்கள் ரசிகர்களா மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா அதற்கு எதற்கு ஒரு அரசியல் கட்சி? மக்கள் பாதிக்கப்படும் போது உங்களை வந்து அவங்க பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போகணும், செல்ஃபி எடுக்கணும்னா
அதற்கு எதற்கு ஒரு கட்சி அப்படிங்கிற கேள்வி வருது. தயவு செய்து சினிமா, அரசியல், சமூகம் மூன்றுக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டு மக்கள் விழிப்புணர்வுடன் இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. இது போன்ற சினிமாவின் பல்வேறு கோணங்கள், பல்வேறு விதமான புரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விதமான நுட்பமான புள்ளிகள் என பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.